அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மாணவர்களே, மாணவிகளே, அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபையின் காரணமாக நூருல் ஈதாஹ் என்ற இந்த ஹனஃபி ஃபிக்ஹ் சட்ட கிதாபின் அற்புதமான தொழுகையினுடைய சட்டத்திட்டங்களை தொடராக நாம் 40 பாடங்களாக பார்த்து வருகிறோம். கடந்த 40 பாடங்களை நாம் நிறைவு செய்த பிறகு இப்போது 41வது பாடத்தில் நாம் வந்திருக்கிறோம். கிதாபு ஸலாஹ் தொழுகை சம்பந்தப்பட்ட பாடம். இதற்கு முன்பு தஹாரத் என்ற சுத்தம் சுகாதாரத்தை பற்றி நாம் பார்த்த பிறகு இப்பொழுது தொழுகை என்ற கிதாபு ஸலாஹ் என்ற பாடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். தொழுகை சார்ந்த நேரங்கள், அதனுடைய இன்ன பிற சட்டங்கள், வெளிஃபர்லுகள், உள்ஃபர்லுகள் என்று தொடராக பல விஷயங்களை பார்த்தோம். கடந்த 40வது பாடத்தில் தொழுகையினுடைய உள்ஃபர்லுகளை 2 பகுதிகளாக நாம் பார்த்தோம். தொழுகையினுடைய உள்ஃபர்லுகள். இப்போது 41வது பாடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். இந்த 41வது பாடம் நமக்கு தொழுகையின் வெளிஃபர்லுகளுக்காக இந்த பாடத்தை கொண்டு வரப்பட்டுள்ளது. தொழுகையினுடைய வெளிஃபர்லுகளிலே தொழுகையினுடைய வெளி நிபந்தனைகள், அதாவது ஷராயித்து ஸலா என்று சொல்லப்படக்கூடிய வெளி நிபந்தனைகளையும் உள்ஃபர்லுகளையும் 27 வகையாக கூறிய பிறகு அந்த வெளிஃபர்லுகளில் சில முக்கியமான நிபந்தனைகளும் உள்ளன. கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் உள்ளன. அது என்ன நாம கவனிக்கணும், என்ன முக்கியமான நிபந்தனை என்பதை தான் இந்த பாடத்தின் மூலமாக நாம் தொடராக பார்க்க இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய கிருபையினால் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நாங்கள் எல்லோரும் துஆ செய்யுங்கள். இன்னும் நமது ஜாமியா அர் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்கு நாங்கள் ஆதரவு தாருங்கள். இந்த ட்ரஸ்ட், இந்த அறக்கட்டளையின் மூலமாக சமூகத்திற்கு பல மார்க்க கல்வி சார்ந்த சேவைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. எனவே நாங்கள் உதவிகள் செய்ய விரும்பினால் இந்த அக்கௌண்ட் விவரமும் QR ஸ்கேனிங் கோடும் தங்களுக்காண்டி வழங்கப்பட்டுள்ளன. நன்மையில் ஒன்று சேருவோமாக, முந்திக் கொள்வோமாக. அல்ஹம்துலில்லாஹ். கணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுடைய கிருபையினால் கடந்த பாடங்களில் தொழுகையினுடைய உள்ஃபர்லுகளில் நாம் பார்த்து முடித்தோம் 27 விஷயங்கள். அதில் ஒரு சிறிய ஒரு பகுதி மட்டும் இங்கே மிச்சம் இருக்கிறது. அதாவது தொடர்தான், ஆனால் கவனிக்க வேண்டிய ஒரு சுருக்கத்தை இங்கே கொண்டு வருவார்கள். இதுவரை நாம் படித்த 27 விஷயங்களில் சுருக்கத்தை இங்கே தருகிறார்கள். அர்கானு ஸலாத்தி வ ஷராஇதுஹா, தொழுகையினுடைய உள்ஃபர்லுகள், மேலும் தொழுகையினுடைய வெளிஃபர்லுகள். வ ஷராஇதுஹா, அர்கான் என்றால் உள்ஃபர்லு, ஷராஇத் என்றால் வெளிஃபர்ல். இந்த உள்ஃபர்லுகளையும் வெளிஃபர்லுகளையும் இந்த இடத்தில் நமக்கு சுருக்கமாக தருகிறார்கள். இதோ நாம் பார்க்கிறோம். வல் அர்கானு மினல் மذ்கூராத்தி அர்பஅத்துன். மذ்கூராத் என்றால் மேற்கூறப்பட்ட விஷயங்கள். மேற்கூறப்பட்ட விஷயங்கள் 27 விஷயங்களிலிருந்து அர்கான் என்ற உள்ஃபர்லுகளாகிறது அர்பஅத்துன், 4 ஆகும். அர்பஅத்துன் என்பது ஹபர், அர்கான் என்பது முப்ததாவாகும். மேல் கூறப்பட்ட விஷயங்களிலிருந்து ஃபர்லுகள், உள்ஃபர்லுகள் ஆகிறது அர்பஅத்துன், மொத்தம் 4 ஆகும். தெளிவான கருத்துப்படி 6 விஷயங்களை கொண்டு வருவார்கள். முஸன்னிஃப் அலைஹிர் ரஹ்மா 4 என்று கூறுகிறார்கள். பிறகு 5ஐ சேர்த்துக் கொள்கிறார்கள். ஆனால் தெளிவு என்னவென்றால் உள்ஃபர்லுகள் மொத்தம் 6ஆக இருக்கிறது. என்ன? அல் அவ்வலு அல் கியாம், நிலை நிற்குதல் ஒரு ஃபர்லு. அஸ்ஸானி அல் கிராஅத்து, இரண்டாவது ஏதேனும் ஒரு குர்ஆனுடைய வசனங்களை ஓதுதல். நாம் சொன்னதின் பிரகாரம் ஹனஃபி சட்டப்படி சூரத்துல் ஃபாத்திஹா என்பது ஃபர்லு கிடையாது, கிராத் தான் ஃபர்லாக இருக்கிறது. சூரத்துல் ஃபாத்திஹா என்பது வாஜிபு. அப்ப ஏதாச்சும் ஒரு ஆயத்தையாவது ஓதியே ஆக வேண்டும். கிராஅத் முத்லக், பொதுவாக குர்ஆனுடைய கிராஅத் ஃபர்லாகும். அஸ்ஸாலிசு, மூன்றாவது அர் ருக்கூஉ, ருக்கு செய்தல் ஃபர்லாகும். அர்ராபிஉ, 4வது அஸ்ஸுஜூது, சஜ்தா செய்வது ஃபர்லாகும். இதனுடைய தெளிவுகள் நாம் ஏற்கனவே
முந்தைய பாடங்களில் நாம் பார்த்தோம். அடுத்து முசன்னிஃப் அலைஹி ரஹ்மா சொல்லுவார்கள், வகீல மேலும் கூறப்படுகிறது, அல் குஊதுல் அகீரு கதரத் தஷஹுதி கூறப்பட்டது. அதாவது இந்த கருத்தை முசன்னிஃப் அவர்கள் இரண்டாக காட்டுகிறார்கள். அதாவது கடைசி இருப்பு, அல் குஊதுல் அகீரு கடைசி இருப்பு, கதரத் தஷஹுதி தஷஹுதின் அளவுக்கு அமருதல், இதுவும் தொழுகையினுடைய ருக்குனாக கூறப்பட்டது அப்படிங்கிறாங்க. அப்போ சில பேர் இதை ருக்குனுங்கிறாங்க, சில பேர் ருக்குனு இல்லைங்கிறாங்க. ஆனால் அசஹான கருத்து, இதுவும் ஒரு தொழுகையினுடைய உள் ஃபர்லு ஒரு ருக்குனாக தான் இருக்கிறது. அந்த கியாம் கிராஅத் ருக்கு சுஜூதோடு இதையும் இணைக்கப்படுகிறது. அல் காதத்துல் அஹீரா கடைசி இருப்பும் தஷஹுதுடைய அளவுக்கு கடைசி இருப்பும் கட்டாய ருக்குனாகும், தொழுகையினுடைய உல்ஃபர்லாகும். ஆக அசஹான கருத்துப்படி இந்த 5 விஷயங்கள் தொழுகையினுடைய உல்ஃபர்லு. சில ஃபுகஹாக்கள் அத்தக்பீரு தஹரிமா என்ற ஆரம்ப தக்பீரையும் தொழுகையினுடைய உல்ஃபர்லுகளில் இணைத்திருக்கிறார்கள். ஆக மொத்தம் நிறைய கிதாபுகளில் நாம் பார்க்கக்கூடிய ஒரே விளக்கம், தொழுகையினுடைய உல்ஃபர்லுகள் மொத்தம் 6 ஆகும். தக்பீரு தஹரிமா, 2வது கியாம், 3வது கிராஅத், 4வது ருக்கு, 5வது சுஜூத், 6வது அல் காதத்துல் அகீரத்து கதரத் தஷஹுதி. அடுத்து சொல்லுகிறார்கள் முஸ்லிம் அலைஹி ரஹ்மா, வபாகிஹா ஷராயிது, இது அல்லாத மீதமுள்ள விஷயங்கள், அது அல்லாத மீதமுள்ள விஷயங்கள், ஷராயிது தொழுகையினுடைய ஷராயிது, அதாவது ஷராயிது ஸலாத்தி தொழுகையினுடைய ஷராயித்துகளாக வெளிஃபர்லுகளாக இருக்கின்றன. பஅதுஹா ஷர்துன் லிஸிஹ்ஹத்தி ஷுரூஇ ஃபிஸ் ஸலாத்தி, அதில் சிலவை, அந்த நிபந்தனைகளில் சிலவை ஷர்துன் ஷர்த்தாக வெளிஃபர்லாக இருக்கிறது. லிஸிஹ்ஹத்தி ஷுரூஇ ஃபிஸ் ஸலாத்தி தொழுகையை ஆரம்பிப்பது சரியாகுவதற்காக, தொழுகையை ஆரம்பிப்பது, தொழுகையிலே என்றால் தொழுகையை ஆரம்பிப்பது சரியாகுவதற்காக ஷர்த்து வெளிஃபர்லாம். அது இருந்தால்தான் தொழுகையை ஆரம்பிக்க முடியும். உதாரணமாக தஹாரத்துல் பதன், தஹாரத்து சௌபு, இதெல்லாம் ஏற்கனவே சொன்னாங்க. தஹாரத்துல் மகான், இடம் சுத்தம், உடை சுத்தம், உடல் சுத்தம், இவைகள்லாம் எப்படிப்பட்டதுன்னா தொழுகை ஆரம்பிப்பது சரியாகுவதற்கு ஷர்த்து. அது இல்லை என்றால் தொழுகை ஆரம்பிக்க முடியாது. வஹுவ மா கான ஹாரிஜஹா, அது என்ன? அவைகள் எந்த ஒன்று அதனுடைய வெளிப்பகுதியில் இருக்குமோ, தொழுகை ஹாவுடைய மர்ஜா அஸ்ஸலா. அப்போ எது அதனுடைய வெளிப்பகுதியில் இருக்குமோ, வஹுவ அதுவாகிறது, மா அந்த ஒன்று, கான ஹாரிஜஹா தொழுகைக்கு வெளியே இருக்குமே, அதுதான் அந்த ஷர்த்துன் லிஸிஹ்ஹத்தி ஷுரூஇ ஃபி ஸலாத், ஹுவவுடைய மர்ஜா இந்த ஷர்த். அப்போ தொழுகை ஆரம்பிப்பதற்கு ஷர்த் என்று சொன்னார்கள். அது எது? அது தொழுகைக்கு வெளியே இருக்கும், தொழுகைக்கு உள்ளே இருக்காது. தொழுகைக்கு வெளியே பேண வேண்டிய விஷயங்கள். வகைருஹு அதல்லாத மற்ற விஷயங்கள் ஷர்த்துன் லி தவாமி சிஹ்ஹத்திஹா, ஹானா அந்த சலா தொழுகையினுடைய சிஹ்ஹத்து நிரந்தரமாக இருப்பதற்கு அது நிபந்தனையாகும், ஷர்த்தாகும். அப்ப தொழுகையினுடைய சிஹ்ஹத் நிரந்தரமாக இருப்பதற்கு சில ஷரத்துகள், தொழுகையை ஆரம்பிப்பது சரியாகுவதற்கு சில ஷரத்துகள். ஆக மொத்தம் இந்த 6ஐ தவிர மற்ற அனைத்தையும் ஷராயித்து ஸலாவில் சேர்த்து விட்டார்கள். நம்ம பார்க்கும்போது ஏறக்குறைய ஒரு 6 கழிக்கும் பொழுது ஒரு 21 விஷயங்கள், 21 பாயிண்ட் தொழுகையினுடைய ஷராயித்தில் சேர்க்கப்பட்டுள்ளன. அல்ஹம்துலில்லாஹ், இதுவரை நாம் ஷராயித் அர்கான்களை விரிவாக பார்த்து விட்டோம். அடுத்து இந்த தலைப்பில் நாம் கூறியதன் பிரகாரம் இங்கே நாம் பார்க்க இருப்பது தொழுகையினுடைய வெளி நிபந்தனைகள், சில முக்கிய நிபந்தனைகளை ஒரு தனி பிரிவாக ஃபஸ்லாக கூறுகிறார்கள். ஃபஸ்ல் என்றாலே ஏற்கனவே உள்ள பாடத்தோடு இணைக்கப்பட்ட ஒரு சிறிய தலைப்பாகும். ஃபி முத்தஅல்லிகாத்தி ஷுரூத்தி, முத்தஅல்லகாத் முத்தஅல்லிகாத் ரெண்டும் படிக்கலாம். ஃபி முத்தஅல்லகாத்தி ஷுரூத்தி வ ஃபுரூஇஹா, இது ஒரு பாடப்பிரிவு. ஷர்த் தொழுகையினுடைய வெளிஃபர்லுகள், வெளி நிபந்தனைகளோடு தொடர்பு கொண்ட விஷயங்கள், முத்தஅல்லகாத் என்றால் தொடர்பு கொள்ளப்பட்ட விஷயங்களை பற்றி, வ ஃபுரூஇஹா மேலும் அதனுடைய கிளை பாடங்கள், அதனுடைய வகை பாடங்கள், கிளைகளை பற்றியுள்ள பிரிவாக இருக்கும். ஹாவுடைய மர்ஜா
ஷுரூத். அப்ப அந்த ஷுரூத்தினுடைய தொடர்பு கொண்ட விஷயங்களும் மேலும் அதனுடைய கிளைகளும் இந்த பாடத்தில் பேசப்படும். மா யதஅல்லகு பிஷர்த்தி தஹாரதி. ஒரு தலைப்பு இங்க வைக்கிறாங்க. தஹாரத் என்றால் சுத்தம். சுத்தம் என்ற வெளி நிபந்தனையை கொண்டு தொடர்பு கொண்ட ஒன்றை பற்றிய பாடம். சுத்தம் என்ற ஷரத்தை கொண்டு தொடர்பு கொண்ட ஒன்றை பற்றிய பாடம். இது ஒரு நிபந்தனை, தஹாரத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை இந்த பாடத்தில் கொண்டு வருகிறார்கள். தஜூசு ஸலாத்து, தொழுகை என்பது கூடும். தஜூசு ஸலாத்துனா தொழுகை என்பது கூடும். எங்க கூடும்? தஹாரத்துல் மகான் என்ற ஒரு பாடத்தை நம்ம படிச்சோம். இடம் சுத்தம். அந்த இடத்தை பற்றி, அந்த இடம் எப்படி இருக்கணும், எப்படி இருந்தா கூடும் என்பதுதான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அல் அவ்வலு, முதலாவது, அலா லிபுதின் வஜுஹுல் அலா தாஹிருன் வல் அஸ்ஃபலு நஜிசுன். தஜூசு ஸலாத்து, தொழுகை என்பது கூடும். இதனுடைய ஜார் மஜ்ரூர் முத்தஅல்லிக் இது. இந்த ஜார் மஜ்ரூருடைய தாலுக் இந்த தஜூசுங்கிற ஃபஅலோட இருக்கிறது. அலா லிபுதின், லிபுத் பாவுடைய சுக்கூனை கொண்டு லாமுடைய கஸ்ராவை கொண்டு பிடிக்கணும். லிபுத். லிபுத் என்றால் ஒரு கெட்டியான ஒரு விரிப்பு, கெட்டியான பொருள். ஆனா அந்த கெட்டி எப்படி இருக்கணும்னா, இதனுடைய டெஃபினேஷன் என்ன சொல்றாங்கன்னா, கெட்டியான பொருள் ஆனால் நடுவில் அதை துண்டாக்குவது சாத்தியப்பட வேண்டும், துண்டாக்க முடிய வேண்டும். உதாரணமா செங்கல் அல்லது கெட்டியான எந்த விஷயம் மேலே கீழே என்று தனித்தனியாக துண்டாக ஆக்கலாம். அப்படி துண்டாக்கப்பட வேண்டிய ஒரு மொத்தமான ஒரு வஸ்துவுக்கு லிபுதி என்பதாக சொல்லப்படுது. அப்போ ஒரு கெட்டியான ஒரு பொருளின் மீது தொழுகை என்பது கூடும். வஜுஹுல் அலா, வஜுஹுல் அலா, அதனுடைய மேல் பகுதி, மேல் முகம், அதாவது மேல் பகுதி தாஹிருன், சுத்தமாக இருக்கிறது. அதனுடைய மேல் பகுதி சுத்தமாக இருக்கிறது. ஆனால் வல் அஸ்ஃபலு நஜிசுன், மேலும் கீழ்ப்பகுதி அசுத்தமாக இருக்கிறது. மேல் பகுதி சுத்தம், கீழ்ப்பகுதி அசுத்தம். நடுவில் அதை பிரிக்க முடியும், உடைக்க முடியும், உடைப்பது சாத்தியமாக இருக்குமே. அத்தகைய ஒரு கெட்டியான பொருள் மேல் பகுதி சுத்தமா இருக்கு, ஆனால் கீழ்ப்பகுதி அசுத்தமாக இருந்தாலும் இதன் மீது தொழுகை கூடும். ஏனென்றால் ஒண்ணு அது கெட்டியாகவும் இருக்கு, ரெண்டாவது அதை தனியாக உடைக்க முடியும், பிரிக்க முடியும். அப்படிங்கிறனால கீழ்ப்பகுதியினுடைய அசுத்தம் தொழுகையாளிக்கு எந்த பாதிப்பையும் கொடுக்காது என்பதை இங்கே தெளிவுபடுத்துகிறார்கள். அஸ்ஸானி, இரண்டாவது, வஅல ஸௌபின் தாஹிரின், ஒரு சுத்தமான துணியின் மீது தொழுவது கூடும். தஜூசு ஸலாத்தினுடைய தாலுக் இங்க இருக்கு, அதன் மீது அத்ஃபு செய்யப்பட்டிருக்கு. தொழுகை என்பது கூடும் ஒரு சுத்தமான துணியின் மீது. வபிதானதுஹு நஜிஸத்துன் கைர முதர்ரபின், வாவ் ஹாலியாவாக இருக்கிறது. இந்த வாவ் ஹாலியா. வபிதானதுஹு, அதனுடைய கீழ்ப்பகுதி, மறைந்திருக்கக்கூடிய கீழ்ப்பகுதி, நஜிசத்துன், அசுத்தமாக இருக்கிறது. கைர முதர்ரபின், மேலும் அந்த துணி தைக்கப்படாத நிலையில், கைர முதர்ரப், தைக்கப்படாத நிலையில். முதர்ரப் என்றால் கீழ்ப்பகுதியும் மேல் பகுதியும் சேர்த்து தைத்து விடுவது முதர்ரப், தைக்கப்பட்ட துணி. கைர முதர்ரப் என்றால் கீழ்ப்பகுதியும் மேல் பகுதியும் சேர்த்து தைக்கப்படாத ஒரு துணி, அதான் கைர முதர்ரப். அப்போ அதனுடைய கீழ்ப்பகுதி அசுத்தமாக இருக்கிறது, தைக்கப்படாமல் இருக்கிறது, ஆனால் துணி என்பது தாகிராக சுத்தமாக இருக்கிறது என்றால் அப்போது அதன் மீது தொழுகை என்பது கூடும். ஏன்? தொழுகையின் அந்த துணியினுடைய வெளிப்பகுதி சுத்தமா இருக்கு, கீழ்ப்பகுதி மட்டும்தான் நஜிஸா இருக்கு, மேலும் தைக்கப்படாமலும் இருக்கு. அப்போ கொஞ்சம் பிரிவு இருக்கு, மேல் பகுதிக்கும் கீழ்ப்பகுதிக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால தாராளமாக அந்த சுத்தமான மேல் பகுதியின் மீது தொழுவது கூடுமானதாக இருக்கிறது, ஜாயிஸானதாக இருக்கிறது என்பதை இந்த இடத்தில் தெளிவுபடுத்துகிறார்கள். இது கெட்டியான ஒரு துணி, அதே போல தைக்கப்படாத ஒரு துணியாகும் இது. அஸ்ஸாலிசு, மூன்றாவது நிபந்தனை, வஅலா தரஃபின் தாஹிரின், வஅலா தரஃபின் தாஹிரின் வஇன் தஹர்ரகத் தரஃபுன் நஜிசு பிஹரகத்தில் முஸல்லி அல ஸஹீஹ். கீழே வர்றாங்க.
வஅலா தரஃபின் தாஹிரின், ஒரு பெரிய ஒரு துணி, அந்த துணியினுடைய ஒரு ஓரம் சுத்தமாக இருக்கிறது. சுத்தமான ஒரு ஓரத்தின் மீது, தரஃப் மௌசூஃப் தாஹிர் சிஃபத், இந்த அலாவும் இதோட அத்ஃபு செய்யப்பட்டிருக்கு. தஜூசு ஸலாத்து அலா தரஃபின் தாஹிரின், சுத்தமான ஒரு ஓரத்தின் மீது தொழுகை என்பது கூடும். பெரிய துணி, ஆனா ஒரு ஓரம் சுத்தமா இருக்கு. வஇன், இந்த இபாரத்தை கீழுள்ள இபாரத்தோட நம்ம சேர்த்து பார்க்கணும். வஇன் தஹர்ரகத் தரஃபுன் நஜிசு பிஹரகத்தில் முஸல்லி அல ஸஹீஹி, வாவ் வஸ்லியாவாக பார்க்கிறோம். வாவ் வஸ்லியா, சரியே அப்படிங்கிற அர்த்தத்துல இருக்கு. அந்த அசுத்தமான பகுதி, அத்தரஃபுன் நஜிசு, அசுத்தமான பகுதி அசைந்தாலும் சரியே. தஹர்ரகவுடைய ஃபாயில் அத்தரஃபுன் நஜிஸ், அந்த அசுத்தமான பகுதி அசைந்தாலும் சரியே. பிஹரகத்தில் முஸல்லி, தொழுகையாளியின் அசைவை கொண்டு, அலஸ் ஸஹீஹி, சரியான சட்டத்தின் பிரகாரம். தொழுகையாளினுடைய அசைவை கொண்டு அந்த அசுத்தமான மற்றொரு ஓரம் அசைந்தாலும் சரியே, சுத்தமான ஒரு ஓரத்தின் மீது தொழுவது கூடும். என்ன சொல்ல வராங்க? பெரிய துணி, ஆனா ஒரு ஓரம் சுத்தமாக இருக்கு, இன்னொரு ஓரம் அசுத்தமா இருக்கு. ஆனா இவன் இந்த ஓரத்துல தொழுது அந்த ஓரம் அசைஞ்சாலும் சரியே, தப்பு கிடையாது. இந்த ஓரத்தின் மீது, சுத்தமான ஒரு ஓரத்தின் மீது தொழுவது கூடும். ஏனென்றால் இவன் தொழக்கூடிய இந்த பகுதி சுத்தமாக இருப்பதை தான் இந்த இடத்தில் கவனிக்கப்படும். மற்றொரு ஓரம், மற்றொரு பகுதி அசுத்தமாக இருப்பதை இங்கே கவனிக்கப்படாது. இதன் மீது, இந்த துணியின் மீது தொழுகை என்பது கூடுமானதாக இருக்கிறது என்பதை இங்கு தெளிவுபடுத்துகிறார்கள். அர்ராபிஉ, நாலாவது, வலவ் தனஜ்ஜஸ அஹது தரஃபை இமாமத்திஹி, இமாமத் அமாமத் ரெண்டும் படிக்கலாம். வலவ் தனஜ்ஜஸ, ஒருவேளை அசுத்தம் அடைந்து விட்டது. ஃபஅல மாதி தனஜ்ஜஸ, அதனுடைய ஃபாயில் அஹது தரஃபை இமாமத்தி, அவனுடைய தலைப்பாகையின் இரண்டு ஓரங்களில் ஒன்று. அவனுடைய, ஹி என்றால் முசல்லி, அந்த தொழுகையாளியினுடைய தலைப்பாகையின் இரண்டு ஓரங்களில் ஒன்று அசுத்தமாகிவிட்டது. ஃபஅல்காஹு, எனவே அவன் அந்த அசுத்தமான அந்த பகுதியை கீழே தொங்க விட்டான். ஃபஅல்காஹு என்றால் ஒரு பக்கமாக தொங்க விட்டான். வஅபகத் தாஹிர அலா ரஅஸிஹி, சுத்தமான பகுதியை, தலைப்பாகையினுடைய சுத்தமான பகுதியை சரிப்படுத்தி கொண்டான். அலா ரஅஸிஹி, அவனுடைய தலையின் மீது. பெரிய தலப்பா, அதுல அசுத்தமான பகுதியை தூக்கி போட்டுட்டு சுத்தமான பகுதியை மாத்திரம் அவனுடைய தலையின் மீது போட்டுக்கொண்டான். மேலும் வலம் யதஹர்ரகி தரஃபுன் நஜிசு பிஹரகதிஹி, இன்னும் ஷர்த்து தான் போயிட்டு இருக்கு. ஜஸா இன்னும் வரல, இதற்கு பதில் இன்னும் வரல. என்ன சொல்றாங்க இந்த ஷர்த்துல? அசுத்தமான பகுதி அசையவில்லை, லம் யதஹர்ரக், அசையவில்லை, பிஹரகதிஹி, இந்த தொழுகையாளியினுடைய அசைவை கொண்டு. அசுத்தமான பகுதி அசையவில்லை என்றால் ஜாசத் சலாத்துஹு, அவனுடைய தொழுகை கூடும். என்ன சொல்றாங்க? பெரிய தலப்பா, அந்த தலப்பாயினுடைய ஒரு பகுதி அசுத்தமா இருக்கு, அசுத்தமானதை தூக்கி போட்டான். ஆனா தலப்பாயினுடைய இன்னொரு பகுதி சுத்தமா இருக்கு, அதை எடுத்து தலையில கட்டிக்கிட்டான். அது தலையில கட்டிட்டு இவன் தொழுவும் பொழுது அந்த இன்னொரு தூக்கி போட்ட அந்த அசுத்தமான பகுதி அசையல அப்படின்னா தொழுகை கூடும். என்ன செய்யும்? தொழுகை தாராளமா கூடும். ஏன்? ஏன்னா தலப்பா ரொம்ப பெரிய தலப்பாவா இருக்கு. பொதுவாக 7 முழம் வரை தலப்பா சுன்னத் என்பதாக நாம் ஹதீஸனுடைய ஷுருஹாத்துகளில் நாம் பார்க்கிறோம், ஹதீஸுடைய விளக்க உரைகள் பார்க்கிறோம். 7 முழம் வரை பெரிய தலைப்பாகை கட்டக்கூடிய வளமை கொண்டவர்கள். அப்போ அந்த பெரிய தலப்பால ஒரு பகுதி தான் அசுத்தமா இருக்கு, ஒரு பகுதி சுத்தமா இருக்கு. சுத்தமான அந்த பகுதி இவன் கட்டி தொழுவும் பொழுது இன்னொரு பகுதி அசையாம இருக்கு, அந்த அளவுக்கு பெரிய தலப்பா கட்டியிருக்கான்னா ஜாசத் சலாத்துஹு, அவனுடைய தொழுகை கூடும். வ இன் தஹர்ரக லா தஜூசு, ஒருவேளை அசுத்தமான பகுதி, சுத்தமான பகுதியை கொண்டு இவன் தொழுவும் பொழுது அசுத்தமான பகுதி அசைந்தால், தஹர்ரகவுடைய ஹுவ எங்க மீளுது? அத்தரஃபுன் நஜிசு அப்படின்னு மீளுது, அதன் பக்கம் மீளுது. அந்த அசுத்தமான பகுதி அசைந்தால் லா தஜூசு, தொழுகை கூடாது. ஏன்?
அப்ப தலைப்பாகை சின்னதா இருக்கு, அந்த அசுத்தம் இந்த சுத்தத்தில் படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதனால அதனோடு என்ன செய்யக்கூடாது? தொழக்கூடாது. தொழுகை என்பது கூடாது. அல் ஹாமிசு, ஐந்தாவது, தொழுகையினுடைய வெளி நிபந்தனைகளில் ஐந்தாவது, வஃபாகிது மா யுசீலு பிஹின் நஜாசத யுஸல்லி மஅஹா வலா இஆதத அலைஹி. வஃபாகிது, இழந்திருக்கக்கூடியவன். ஃபாக்கிது என்றால் இழந்தவன். எதை இழக்கிறான்? மா, அந்த ஒன்றை, யுசீலு பிஹி அன் நஜாசத், எதை கொண்டு தன்னுடைய அசுத்தத்தை நீக்குவானோ, அசுத்தத்தை நீக்குவானோ, அதாவது சுத்தம் செய்வானோ, அந்த ஒன்றை இழந்த மனிதன், யுசல்லி மஅஹா ஐ மகன் நஜாசதி, ஹாவுடைய மர்ஜா நஜாசத், அந்த அசுத்தத்துடன் அவன் தொழுது கொள்வான். வல இஆதத அலைஹி, அவன் மீது மீட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அந்த நேரத்தினுடைய அந்த தொழுகை, அந்த நேரம் பாக்கியாக இருந்தாலும் அந்த தொழுகையை மீட்ட வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லை. என்ன சொல்றாங்க? அசுத்தத்தை நீக்கக்கூடிய தண்ணியோ அல்லது எந்த பொருளையும் ஒருத்தன் பெற்றுக்கொள்ள, மாறாக அந்த அசுத்தத்தோடு தான் தொழ வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கான், நிர்பந்திக்கப்பட்டவனாக இருக்கிறான். அப்படின்னா ஷரியத்தினுடைய அனுமதி இருக்கு, அந்த அசுத்தத்தோடு அவன் தொழுது கொள்ளலாம். அது நஜாஸ்தே கலீதாவாக இருந்தாலும் சரி, பெரிய அசுத்தம், கெட்டியான அசுத்தம், மன்னிக்கப்படாத அசுத்தமாக இருந்தாலும் சரி, அதனோடு தொழுலாம். அவன் ஒருவேளை தொழுத பிறகு அந்த நேரத்திலேயே தண்ணி சுத்தமாக்கக்கூடிய விஷயத்தை அவன் பெற்றுக்கொண்டாலும் லா இஆதத அலைஹி, மீட்ட வேண்டிய அவசியம் அவனுக்கு கிடையாது. என்றால் அவன் தொழுவணும்னு நினைக்கும் போது சுத்தப்படுத்தக்கூடிய எந்த வஸ்துவையும் அவன் பெற்றுக்கொள்ளாதனால அவன் தாராளமாக அந்த அசுத்தத்தோடு அவன் தொழுது கொள்வான் அப்படின்னு சொல்றான். அடுத்த ஒரு தலைப்புக்கு நாம வர்றோம். மா யதஅல்லகு பிஷ்ஷர்தி சத்ரில் ஔரதி, ஔரத்தை மறைப்பதின் நிபந்தனையோடு தொடர்பு கொண்ட விஷயங்கள். சத்ருல் ஔரத்தை பத்தி ஏற்கனவே பேசணும், மறைக்க வேண்டிய விஷயங்களை மறைக்கணும். ஆனால் அந்த நிபந்தனையோடு ஒட்டிய சம்பந்தப்படக்கூடிய சில விஷயங்களை இந்த பாடத்தில் வெளி நிபந்தனைகளாக நாம் பார்க்கிறோம். அல் அவ்வல், முதலாவது, வல, வலானா வலா இஆதத, அதாவது மீட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஒருத்தன் தொழுதுட்டான் அப்படின்னா திருப்பி அந்த தொழுகையை மீட்ட வேண்டிய அவசியம் இல்லை. யாரின் மீது? அலா ஃபாகிதி மா யஸ்துரு பிஹி ஔரதஹு, அவனுடைய மறைவிடத்தை எதை கொண்டு மறைப்பானோ அந்த ஒன்றை இழந்தவனின் மீது தொழுகை மீட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அவனுடைய ஔரத்தை மறைப்பானே, அந்த ஒன்றை இழந்திருக்கக்கூடிய, மறைக்கக்கூடிய எந்த இலையும் இல்லை, எந்த துணியும் இல்லை, அப்படிப்பட்டவன். அப்போ அப்படியே அவன் தொழுதுட்டான். தொழுத பிறகு திருப்பி ட்ரெஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னா அவன் மீது தொழுகை மீட்ட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன சொல்றாங்க? எதை கொண்டு அவனுடைய ஔரத்தை மறைப்பானோ அது என்ன? வலவ் ஹரீரன் வா வசுலியா, அது பட்டு துணியாக இருந்தாலும் சரி, அவ ஹஷீஷன் அல்லது இலைத்தலைகளாக இருந்தாலும் சரி, அவு தீனன் அல்லது மண்ணாக இருந்தாலும் சரி, இது போன்ற எதையுமே ஒருத்தன் பெற்றுக்கொள்ள. இப்படியும் நடக்குமா அப்படின்னா ரொம்ப ரேர், ரொம்ப ஒரு கம்மியான விஷயம்தான். இருந்தாலும் ஃபிக்ஹுடைய சட்டமா நம்ம பார்க்கிறோம். ஒரு பட்டு துணி கூட அவன் பெற்றுக்கொள்ள, அல்லது இலைத்தலைகள் பெற்றுக்கொள்ள, அல்லது மண்ணை போன்ற எந்த விஷயத்தையும் அவன் பெற்றுக்கொள்ளாமலே அவன் தொழுதுட்டான். தொழுத பிறகு ஏதேனும் ஒரு விஷயத்தை அவன் பெற்றுக்கொண்டால் அவன் மீது தொழுகை மீட்ட வேண்டிய அவசியம் இல்லை. என்றால் கடுமையான நிர்பந்தத்திற்கு இவன் தள்ளப்பட்டிருக்கிறான். அப்ப இதுல இருந்து ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒரு மனிதன் மகதூராக, மிகவும் ட்ரெஸ்ஸே பெறாதவனாக, துணியே இல்லை, துணியை பெற்றுக்கொள்ளக்கூடிய எந்த சக்தி இல்லை, ரொம்ப வறுமை கோட்டு கீழே இருக்கிறான், அம்மனமாக இருக்கிறான், ஆடையற்று இருக்கிறான்னா அவன் அந்த நிர்பந்த சூழ்நிலையில அந்த ஆண் மகன், அந்த ஆண் இஸ்லாமிய ஷரியத்தின் அடிப்படையில தொழுகைக்காக பட்டை அணிவதும், இலை தலைகளை கொண்டு மறைத்துக் கொள்வதும், அல்லது மண்ணு போன்ற விஷயங்களை கொண்டு தன் உடலை மறைத்துக் கொள்வதும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுவும் பெற்றுக்கொள்ள அப்படின்னா அவன் அப்படியே தொழுது கொள்ளலாம். அடுத்து ரெண்டாவது சொல்றாங்க, ஃபஇன் வஜதஹு, ஒருவேளை அவன் இது போன்ற ஏதாச்சும் ஒன்றை பெற்றுக்கொண்டான். ஒண்ணு பட்டு கிடைச்சிருக்கு, பட்டு துணி, அல்லது இலை தலைகள் கிடைச்சிருக்கு, அல்லது மண் போன்ற விஷயங்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னா, வஜதஹு, அவன் அதை பெற்றுக்கொண்டால், வலோபில் இபாஹதி, அனுமதிக்கப்பட்ட விதத்தை கொண்டு இருந்தாலும் சரி,
கொஞ்சோண்டு அவன் பெற்றுக்கொண்டிருக்கிறான் இந்த வஸ்துக்களை. வருபுஹு தாஹிருன், மேலும் அந்த பெற்றுக்கொண்ட அந்த துணியினுடைய நான்கில் ஒரு பகுதி சுத்தமாக இருக்கிறது. அப்படின்னா லா தஸிஹு ஸலாத்துஹு ஆரியன், ஆடை இல்லாத நிலையில் அவனுடைய தொழுகை கூடாது. ஏன்? ருபு தாஹிரா இருக்கு, நாலுல ஒரு பகுதி சுத்தமாவும் இருக்கு, அந்த ஆடை இவன் கையில பெற்றுக்கொண்டான், அதனால ஆடை இல்லாமல் இவன் தொழுவது சரியாகாது. இந்த ஆடையை கொண்டு கிடைத்த அந்த துணிகளை கொண்டு, இலைகளை கொண்டு அதை பயன்படுத்தி தொழுவது அவன் மீது கடமையாகும். ஆடை இல்லாமல் தொழுவது கூடாது. ஆனா அடுத்த ஒரு பாயிண்ட் சொல்றாங்க, அஸ்ஸாலிசு வஹுய்யிர இன் தஹுர அகல்லு மின் ருபுஹி, அவனுக்கு இஷ்டம் வழங்கப்பட்டுள்ளது. அதாவது அதை பயன்படுத்தலாம், பயன்படுத்தாமல் வெறுமனே ஆடையோடும் தொழுவலாம். எப்போ? இன் தஹுர அகல்லு மின் ருபுஹி, அந்த துணியினுடைய நான்கில் ஒரு பகுதியை விட குறைவானதுதான் சுத்தமாக இருந்தால். அப்போ சுத்தம் குறைவு என்பதால் இவனுக்கு இஃப்தியார் கொடுக்கப்பட்டிருக்கு, அவன் அதை பயன்படுத்தலாம், இல்லை பயன்படுத்தாமலும் தொழுது கொள்ளலாம் என்பதாக சொல்றாங்க. அடுத்த அல்லாஹுடைய கிருபையினால் 3 நிபந்தனைகளை இதுவரை நாம் பார்த்து விட்டோம். அடுத்தடுத்த நிபந்தனைகளை இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடங்களில் நாம் தொடராக பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.